கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை ஜூன் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை 2024 ஆண்டு இந்த சாயங்கால வேளையில் இரவு வேளையில் நாங்கள் கூடி ஒன்றாக ஜெபிக்க எங்களுக்கு இந்த நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நீங்கள் என்னோடிருந்து பேசுங்கப்பா. கர்த்தாவே, வார்த்தைகளை ஆண்டவரே, எங்கே பிரயோஜனமான வார்த்தைகளை நீங்கள் தந்து நீங்கள் பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. இன்றைக்கு நாம் அன்னாள் சாமுவேல் பற்றி தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அன்னாள் சாமுவேல். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. யோசுவா காலத்தில் இஸ்ரவேல் கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம், யோசுவா காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் ஆட்சி, ஒத்தனியேல் நியாயாதிபதி முதல் இந்த காலகட்டத்தில் ஏலி நியாயாதிபதி வரை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏலி நியாயாதிபதி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே இல்லை. ஏலி நியாயாதிபதியாகவும் ஆசாரியனாகவும் அங்கே சீலேயாம் என்றுள்ள இடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகவும் அங்கே நியாயாதிபதியாகவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை கிடையாது. தேவனுடைய வார்த்தை இல்லாததினால் ஒரு இருள் சூழ்ந்த காலம். சிம்சோனுடைய ஆட்சி, சிம்சோன் நியாயாதிபதியாக இருந்தபோது சிம்சோனுடைய அந்த நியாயாதிபதிக்கு அப்புறம் ஒரு இருள் சூழ்ந்த காலம். கர்த்தருடைய வார்த்தை அங்கே யாரும் பிரசங்கிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தெரியாது. பாவமான வாழ்க்கை, விக்கிரகங்களை வணங்குகிறார்கள், பாகால்களை வணங்குகிறார்கள். அங்கே ஒரு கடினமான சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மல்கிய அதிகாரத்துக்கு அப்புறம் நமக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை 400 ஆண்டு காலம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையைப் போல, மக்கள் இருள் சூழ்ந்த காலத்தை போல இந்த காலகட்டத்திலும் இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போதுதான் நாம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 3வது வசனம் வரை வாசிக்கிறேன். எப்ராயிம் மலதேசத்தில் இருக்கிற சோப்பீம் எண்ணப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமீனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். எப்ராயிம் மலை தேசத்திலே எல்கானா என்று ஒரு மனிதன். அவனுக்கு அன்னாள், பெனின்னாள் என்று 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அன்னாளுக்கு திருமணமாகி 10 வருடம் ஆகும்போதும் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாததினால் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அவளுடைய சகோதரி பெனின்னாளை இந்த எல்கானா திருமணம் செய்து கொள்வார். அந்த எல்கானை திருமணம் செய்து கொண்டு இவர்கள் சேர்ந்து சீலேயாம், இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் 12 கோத்திரத்தாரும் சீலேயாம் என்றுள்ள இடத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அங்கேதான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம் எல்லாமே இருக்கும். அங்கே தான் இந்த வருடந்தோறும் இங்கே எல்லோரும் தேவனை தொழுது கொண்டு பலி செலுத்தி வாழ வேண்டும். எல்லாரும் எங்கே இருக்கிறார்களோ இந்த கோத்திரத்தார் அனைவரும் தேவனை பணிந்து தொழுது பணிந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தரை சீலோவிலே கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். உபாகமம் 16வது 16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 16வது 16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். இங்கே மோசே சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் சுதந்திரிக்க கொள்ளும் தேசத்திலே போய் அங்கே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, சுகமாய் வாழும்போது, நீங்கள் அனைவரும் எல்லா மனிதர்களும் இந்த சீலோவிலே தேவனுடைய ஆலயத்தில் எல்லோரும் வருஷத்திற்கு 3 முறை கட்டாயம் தேவனை பணிந்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று உபாகமம் 16:16 படி இங்கே நடக்கிறது. 1 சாமுவேல் 3:1 முதல் 4 முதல் 10 வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரியத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இரட்டிப்பான பங்கு அன்னாளுக்கு கொடுக்கிறது. அன்னாளுக்கு கற்பத்தை அடைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த பெண்ணினாளுக்குள்ள பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுத்து அன்னாளுக்கு அவர்களுக்கு கொடுக்கிறது மாதிரி 1 மடங்கு கூட இந்த பலியிடுதலே கொடுப்பான். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசானப்படுத்துவார். கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இந்த பெனினால் அவள் இஸ்ரவேல் தேசத்திலே பிள்ளை இல்லை என்று சொன்னால் மலடி. அவளுக்கு ரொம்ப அவப்பெயர். குஷ்டரோகம் அன்றைய காலத்தில் பிடித்தவர்களை விட இவர்களை ரொம்ப சாபம் பிடித்தவர்கள் என்று இவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிதான் பெனினாள் தன் சகோதரி 10 பிள்ளைகள் அவளுக்கு இருக்கிறது. இந்த 10 பிள்ளைகள் என்று இருக்கிறது. இந்த 10 பிள்ளைகள் அவளுக்கு இருக்கிறது என்றால் இவளை ரொம்ப பொல்லாத வார்த்தைகள் பேசி இவள் மனம் வெந்து போகும்படியாக மனவேதனைப்படும்படியாக இங்கே பேசுவாள். ஆனால் 7வது வசனம், அவள் அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். வருஷந்தோறும் இந்த மாதிரி இவர் செய்து கொண்டிருப்பான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடதாய் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அவளுக்கு இருக்கிற 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கோடு அன்பாக இருக்கிறேன் அல்லவா? உனக்கு அவர்களுக்கு கொடுக்கிறதை விட ஒவ்வொருக்கு கொடுக்க 2 மடங்கு தருகிறேன் அல்லவா என்று சொல்லி அவள் மனசை தேற்றுகிறான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தான். புசித்து குடித்தபின் அன்னாள் எழுந்திருக்கிறாள். ஆசாரியனாகிய நியாயாதிபதியாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் அண்டையில் அவனுடைய ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறாள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் கர்த்தருடைய அந்த ஸ்தானத்தில் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பதில் அவளிடம் சண்டை போட போகவில்லை. யார் இவளை அவதூறாக பேசினாலும் அவரிடம் சண்டை போடாமல் இவள் எங்கே போகிறார்? கர்த்தருடைய ஸ்தலத்திலே போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். நமக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நம்மளை பிறர் தகாத வார்த்தைகளால் பேசும்போது நாம் பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும். பிறரிடம் சண்டை போடும்போது நம்ம பரிசுத்தம் போகும். கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ய மாட்டார். நாம் மனங்கசந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். 1 சாமுவேல் 11வது அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே என்று நாம் வாசிப்போம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. கர்த்தர் உலகத்தை படைக்கும் போது வானத்தை படைக்கிறார். முதல் ஆகாய விரிவு வானத்தை படைக்கிறார். ஒரு சூரியனை படைக்கிறார் பகலுக்கு வெளிச்சம் தருவதற்கு.
இரவில் வெளிச்சம் தருவதற்கு ஒரு சந்திரனை படைக்கிறார், நட்சத்திரங்களை படைக்கிறார், விண்மீன்களை படைக்கிறார். இவையெல்லாம் பெருகாது, பலுகாது. இவையெல்லாம் ஒரு சூரியன் அன்றைக்கு படைத்தது, இன்றைக்கும் ஒரு சூரியன் தான். அன்றைக்கு ஒரு நிலாவை படைத்தது, இன்றைக்கு ஒரு நிலாவை தான். அன்றைக்கு படைத்த நட்சத்திரங்கள் தான் இன்றைக்கு. எல்லாம் அது பலுகவும் பெருகவும் செய்யாது, அப்படியே படைத்து அப்படியே நிறுத்தினார். நம்ம ஒரு சூரியனுக்கு 10 சூரியன் பெருகினால் நம்ம வெப்பம் நம்ம தாங்க முடியுமா? இப்போது நாம் கடந்த காலங்களில் நம்ம வெப்பம் எவ்வளவு நம்ம வெப்பத்தினால் கஷ்டப்பட்டோம். அது பலுகவும் பெருகாது. ஆதியாகமம் 1:26, 27, 28 வசனங்களில் தேவன் அங்கே மனிதர்களை படைக்கிறார், மிருகங்களை படைக்கிறார், மரம் செடி கொடிகளை படைக்கிறார், பறவைகளை படைக்கிறார், மிருகங்களை படைக்கிறார், நீரில் வாழும் மச்சங்களை, மீன்களை, நீர்வாழ் ஜந்துக்களை படைக்கிறார். இவையெல்லாம் படைத்து மனிதனை சொந்த கையால், எல்லாம் வார்த்தையால் அவர் உண்டாக கடவது, வார்த்தையால் உண்டாக கடவது என்று எல்லாம் படைக்கிறார். மனிதனை படைக்கும்போது மட்டும் கையினால் உண்டாக்கி மனிதனை படைக்கிறார், மண்ணினால் கைகளால் உண்டு பண்ணி மனிதனை படைக்கிறார். இவையெல்லாம் படைத்துவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று. நீங்கள் பலுகி பெருகுங்கள். இங்கே தான் இந்த வார்த்தையை எடுத்து இங்கே ஜெபம் பண்ணுகிறார். வார்த்தையை, வேதத்திலிருந்து வார்த்தையை எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தரோடு. இங்கே இவள் சேனைகளின் கர்த்தாவே, தேவனாகிய நீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்கே பலுகிய பெருக நீங்க தான் சொன்னீர்கள், பலுகவும் பெருகவும். என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறீர்கள். நானும் பலுக வேண்டும், நானும் பெருக வேண்டும். எனக்கும் நீர் ஆண் பிள்ளையை தர வேண்டும். உம்முடைய ஆலயத்திலே நான் உமக்காக உமக்கு பணிவிடை செய்ய ஒப்படைப்பேன் என்று இங்கே சொல்கிறார்கள். அடுத்து அவள் என்ன சொல்லுகிறாள்? அவன் தலையின் மேல் சகோதரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறாள். அவன் தலையின் மேல் சகோதரன் பத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறாள். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலுள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரக்கண் கத்தி அவன் தலையின் மேல் படல் ஆகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அப்படி பொருத்தனை பண்ணுகிறாள். திராட்சை ரசத்தில் உள்ளது என்றும் சாப்பிட கொடுக்க மாட்டேன், தலை மயிரை வெட்டவும் மாட்டேன், கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணுகிறாள். 1 சாமுவேல் 1:14, 15, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 14, 15 அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். அதற்கு அன்னாள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இவள் சுண்டு நம்மளை ஒன்றும் வார்த்தைகள் வெளியே வராது. சுண்டுனால இவ கர்த்தரிடத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆசாரியனாக எலியா பக்கத்திலிருந்து கேட்டுக்கிட்டு, நீ என்ன குடித்து வரித்து இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். மன வருத்தத்திலே இவள் ஜெபிக்கிறாள் கர்த்தரோடு. நீ ஏன் இப்படி குடித்து வரித்து இங்கே வந்திருக்கிறாய் என்று. அப்போதுதான் என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் நான் தேவனோடு ஊற்றிவிட்டேன், நான் மன வருத்தத்திலே வந்தேன் என்று இங்கே பார்க்கிறோம். அதற்கு ஏலி, சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றாள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியேனுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. கர்த்தரோடு அவள் ஜெபிக்கிறாள். ஜெபித்த பிறகு அவள் துக்கமில்லை. நாமும் அப்படிதான் கர்த்தரோடு நாம் ஜெபித்த பிறகு கர்த்தரை நாம் முழுவதும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நாம் முழுவதும் விசுவாசிக்க வேண்டும். அன்னாளுடைய விசுவாசத்தை தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபித்த பிறகு நாம் முறுமுறுக்கவோ
நாம் கவலைப்படவோ கூடாது. கவலைப்பட்டால் கர்த்தரை நம்பவில்லை. விசுவாசமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குறைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் விசுவாசமாக ஜெபித்து விட்டு நாம் மனப்பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்து நாம் மகிழ்ச்சியாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் அவளை நினைத்தருளினாள். 19வது வசனம் கடைசியில், கர்த்தர் அவளை நினைத்தருளினாள். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவளை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். சாமுவேல் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டான். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அவனோடு கூட போனான். அந்நாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரில் சந்ததியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். தன் புருஷனிடத்தில் சொல்கிறா, இங்கே பிள்ளை பிறந்து பால் குடி மறந்த பிறகு நான் இனி வருவேன், நீங்கள் போங்க. பெண்ணினால் பிள்ளைகள் எல்கானா, நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன். இந்த பிள்ளை பிறந்து பால் குடி மறந்த பிறகுதான் நான் இன்னி கர்த்தருடைய ஆலயத்துக்கு இந்த பிள்ளையை கொண்டு ஒப்படைப்பேன் என்று சொல்கிறாள். என்னாகமம் 30:6-7-8 வசனங்களின்படி ஒரு பெண் அன்றைய காலகட்டத்தில் பொருத்தனை பண்ணினால் புருஷன் சம்மதிக்க வேண்டும். புருஷன் சம்மதித்தால்தான் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியும். புருஷன் சம்மதிக்கவில்லை என்று சொன்னால், அந்த பொருத்தனை அவள் செய்யவில்லை என்று சொன்னாலும் அவளுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த பிரச்சனையும் வராது. அப்படிதான் என்னாகமம் 30:6-7-8 நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:26-27-28 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான் என்று என் ஆண்டவனாய் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்படினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். இந்த பிள்ளை பிறந்து பால் குடி, ஒரு 4 வயசு 5 வயது இருக்கும், பால் குடி மறந்ததும் இந்த பிள்ளையை எல்கானாலும் அன்னாளுமாக சேர்ந்து அங்கே கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரம்தான் தேவனுடைய ஆலயம். அன்றைக்கு வேறு ஆலயம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஜனங்களும் அந்த சீலோவில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் வந்துதான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அங்கே ஏலி ஆசாரியனாக இருக்கிறான். ஏலியிடத்தில் இந்த பிள்ளையை அங்கே கொண்டு, ஆண் பிள்ளை, அவள் கேட்டது மாதிரி ஆண் பிள்ளை கிடைக்கிறது, இந்த பிள்ளையை கொண்டு அங்கே ஒப்படைக்கிறாள். இதற்கு முன் இவர்களுக்குடைய வம்சம் ஒரு வரலாறை நாம் பார்ப்போம். கோராகு வரலாறை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பியும் எண்ணப்பட்ட ராமனாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமினாகிய சூப்புவுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனாக எரோகாமின் புத்திரன். நாம் என்ன நினைப்போம்? இந்த வசனம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் நினைப்போம் எப்ராயிம் மலை தேசம். அப்போ எப்ராயிம் இனத்தில் உள்ளவர்கள் என்று நினைப்போம். நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நினைப்போம் இவர்கள் எப்ராயிம் கோத்திரத்தில் உள்ளவர்கள். அப்படிதான் நாம் நினைப்போம். இவர்கள் எப்ராயிம் கோத்திரத்தில் உள்ளவர்கள் அல்ல, இவர்கள் லேவியர்கள், லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள். என்னாகமம் 16:1-3 வரை. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு.
இஸ்தேயாரின் மகன் லேவிக்கு பிறந்த மோசேயும் லேவிக்கு பிறந்தவன் தான். மோசேயும் லேவிக்கு மகனுக்கு மகன். அதே மாதிரி தான் இவனுடைய சிற்றப்பா மகன் தான் இந்த கோராகு. ஒரே வம்சம், லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தில் உள்ளவன் தான் கோராகு. அவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனிக தாத்தானையும் அபிராமையும் ஓனையும். கோராகு என்று சொல்லுகிறவன் பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருப்பான். பேசும்போது சிரித்து நன்றாக பேசுவான். ஆனால் இந்த இனங்களை எல்லாம் சேர்த்து மோசேக்கு எதிராக வருகிறார்கள். இஸ்ரவேல் கோத்திர ஜனங்களை எல்லாம் கொண்டு இந்த இனங்களை எல்லாம் சேர்த்து மோசேக்கு எதிராக வருகிறார்கள். தாத்தான் அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து இந்த வனாந்தரமாக வந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு நீரூற்றுள்ள பகுதி தான் வேணும். மோசையோடு எப்போதும் அவன் வழக்காடி கொண்டிருப்பான். 2-3 நீரூற்று இருக்கும், 5-6 நீரூற்று இருக்கும். அவனுக்கு நீரூற்றுள்ள இடம் வேணும், அவன் குடும்பத்துக்கு நீரூற்றுள்ள இடம் வேணும். அபிராம் என்று சொன்னவன் வருகிற வனாந்தரத்தில் வரும்போது அவனுக்கு மேடான பகுதியில் அவன் குடும்பத்தார் வசதியாக வாழ வேண்டும். மேடான பகுதி அவனுக்கு கொடுக்க வேண்டும். இனி ஓன் என்று சொல்லுகிறவன் அவனுக்கு பிரகாசமான இடம் வேண்டும். இப்படி இவர்கள் நம்முடைய சபைகளிலும் இதே மாதிரி தான். அநேகர் சபைகளிலோ நமக்கு எதிராகவும் நல்லவர்கள் போல இருப்பார்கள். பேசும்போது நல்லவர்கள் போல் பேசுவார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரியும். பிரச்சனை என்று வரும்போது அவர்களுடைய சுயரூபம் இப்படிப்பட்டவர்களா என்று நாமும் அதிர்ச்சி அடைவோம். இவர்களிடமா நாம் பழகுனோம், இவர்கள் இப்படிப்பட்ட குணசாலிகளா என்று சொல்லி நாமும் அதிர்ச்சி அடைவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக வரும்போது மோசே முகங்குப்புற விழுவான். என்னாகமம் 16:30 முதல் 33 வசனங்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். மோசே சொல்கிறார், பூமி பிளந்து இவர்கள் உள்ளே போனா இதை இங்கே கர்த்தரை அவமதித்தது என்று உள்ள ஒரு காரியம் விளங்கும். இவர்கள் பூமி பிளந்து உள்ளே போகட்டும் என்று அவன் மோசே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவையை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். பூமி பிளந்து இந்த கோராகு கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக வந்தவர்கள் பூமி பிளந்து பாதாளத்தில் போகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் அதுவரைக்கும் நடக்கவில்லை. இவர்களெல்லாம் பாதாளத்திலே அமிழ்ந்து போகிறார்கள். என்னாகமம் 27:1-4. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலையாத்துக்கு பிறந்த எபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்ஷாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். இந்த பூமி பிளந்து இந்த ஜனங்கள் இந்த கோராகு கூட்டத்தார் பூமிக்குள்ளே போனதும் இவர்கள் கர்த்தர் ஒன்றும் சொல்லவில்லை, மோசே ஒன்றும் சொல்லவில்லை. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு நாம் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது கானான் தேசத்திலே தேசத்தை நாம் பங்கிட்டு கொடுக்கும்போது இவர்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது. இவர்கள் பாதாளத்தில் இறங்கின சந்ததியர்களுக்கு நாம் சொத்து கொடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே
யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்தனாயிருந்த செலேப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்ரால், நோபால், உக்ரால், மில்கால், தில்சால் என்பவர் 5 பேர் வர்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் இப்போ ஒரு ஆணுக்கு தான் சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. ஒரு ஆண் நபர் இறந்து போனால் அடுத்த சகோதரனுக்கு தான் சொத்து போகும். பிள்ளைகளுக்கு சொத்து பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்காது. அதனால் தான் இந்த 5 பிள்ளைகளும் வந்து எங்களுக்கு நீங்கள் சொத்து தர வேண்டும். நாங்கள் கோராகின் கூட்டத்தார் அல்ல. கோராகின் கூட்டத்தாருக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் கோராகின் கூட்டத்தார் அல்ல, கோராகின் சந்ததியர்கள் அல்ல. எங்களுடைய தகப்பன் பாவத்தினால் அவர் மரித்து போனார். எங்களுக்கு நீங்கள் சொத்து தர வேண்டும், எங்களுடைய வாரிசு நிலை நிற்க வேண்டும், நாங்கள் இந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசேயோடு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முறையிடுகிறார்கள். இதை வைத்து நாம் பார்க்கும்போது நமக்கு புரிகிறது, கோராகின் கூட்டத்தாருக்கு சொத்து இல்லை, கோராகின் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு சொத்து இல்லை என்று இதை வைத்து இந்த வசனத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம். என்னாகம 26:11 நாம் வாசிக்கும் போது கோராகின் குமாரரோ சாகவில்லை. இந்த கோராகின் குமாரர் சாகவில்லை. கோராகின் குமாரர் சாகவில்லை. இந்த கோராகின் குமாரர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், தகப்பனுக்கு சப்போர்ட்டுக்கு போகவில்லை. நம்ம ஊரில் சில தகப்பன்மார் மது அறிந்து விட்டு நடந்து ஏதாவது பிறரிடம் சண்டை சச்சரவு போனால் பிள்ளைகள் அதற்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிள்ளைகள் தகப்பனை கண்டிப்பார்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் ஏன் அப்பா நீங்கள் அவர்களிடத்தில் மோசையிடம் தகராறுக்கு போகிறீர்கள் என்று இந்த பிள்ளைகள் அங்கே பேசியிருப்பார்கள். அதனால்தான் கோராகின் பிள்ளைகளை பூமி விழுங்கவில்லை. இந்த வம்சத்தில் வருகிறவர் தான் இந்த எல்கானா. 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 33 முதல் இந்த வம்ச வரலாறு எழுதியிருக்கும். 1 நாளாகமத்தில் 6வது அதிகாரத்தில் 33 முதல் 37 வரை வம்ச வரலாறு எழுதியிருக்கிறது. நான் எல்லா இடத்தையும் வாசிக்க முடியாது, சமயம் போய்கொண்டிருக்கிறபடியினால் 33ஐயும் வாசித்து 37ஐயும் 36 37ஐ வாசிக்கிறேன். கோகாத்தியரின் குமாரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். சாமுவேல் யாரு? எல்கானாய்க்க மகன். இனி 36 37 38 நாம் வாசிக்கும்போது இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எபியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். லேவி வம்சத்தில் உள்ளவங்க தான், எப்ராயிம் இனத்தில் உள்ளவங்க அல்ல. இந்த எல்கானா வந்து இந்த இது எப்போ நடக்குது? மோசே காலத்தில் இவர்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இவர்களை ஒதுக்கி வைத்து இவர்கள் பரதேசியாக, பூமி இல்லாமல் இவர்கள் மலை தேசங்களில் பரதேசியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு சுமார் ஒரு 550 வருடங்கள் தாண்டிதான் இந்த ஏலியினுடைய நியாயாதிபதி ஆட்சி வருகிறது. நியாயாதிபதிகள் 400 வருஷம் ஆட்சி செய்தார்கள். இந்த 550 வருடம் தாண்டி தான் இந்த சாமுவேல் எல்கானா அன்னாள் இந்த வந்து வரலாறை நாம் பார்க்கிறோம். இந்த வருடத்திற்கு முன்னால் இவர்கள் எல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி சுதந்திரம் இல்லாத இவர்களுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் லேவி கோத்திரத்தாருக்கு அங்கே பலியிட முடியாது, அங்கே போய் ஆசாரியர்களுடைய வேலை பார்க்க முடியாது. இவர்கள் போய் கர்த்தரை தொழுது பணிந்து வரலாம். மற்ற லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்கள் செய்த வேலை என்று இவர்களுக்கு அங்கே செய்ய முடியாது. இவர்கள் வருஷத்திற்கு ஒரு தடம் போகும்போது எல்லோரும் பார்ப்பார்கள், இவர்கள் கோராகின் வம்சத்தார், இவர்கள் கோராவின் வம்சத்தார் என்று இவர்களை ஒரு நக்கலோடு பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் 16வது தலைமுறையில் எல்கானா வரும்போது அவருக்கு மனைவியாயிருந்தவள் இந்த அன்னாள். இந்த அன்னாள் என்ன தைரியமாக கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் நான் உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்திலே, உம்முடைய ஆலயத்திலே உமக்கு பணிவிடை செய்ய தருவேன் என்று. இவளுக்கு எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்களா? ஒதுக்கப்பட்ட குடும்பம், ஒடுக்கப்பட்ட குடும்பம், சாபத்தில் உள்ள ஒரு குடும்பம். அதே போல் நமக்கும் எவ்வளவு சாபமாகவோ, எவ்வளவு ஒடுக்கமாகவோ,
எவ்வளவு பிரச்சனைகளாகவோ மூதாதையர்கள் சாபத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நாம் தேவனை நோக்கி விசுவாசமாக ஜெபிக்கும்போது நமக்கு தேவன் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தருவார். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமாக வாழ்ந்து விசுவாசமாக வாழ்ந்து நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாக நாம் கேட்கிறதை தேவன் நமக்கு தருவார். என்னாகமம் 4:3. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. அங்கே 30 வயது முதல் 50 வயது உள்ளவர்களுக்கு தான் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்ய முடியும். இந்த பிள்ளையை பால்குடி மறந்தவுடனே உமக்கு வேலை செய்ய பணிவிடை செய்ய விடுவேன் என்று இந்த அன்னாள் விசுவாசமாக கேட்கிறாள். தாவீதின் காலத்திலே தான் பிற்பாடு இந்த லேவி கோத்திரத்தார் ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆசாரியனாக வேலை செய்வதற்கு ஆட்கள் கம்மியானதினால் 20 வயசாக்குகிறார். 20 வயசு முதல் 50 வயது வரை. இந்த காலகட்டத்தில் 30 வயது முதல் 50 வயது வரை தான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்ய முடியும். இவள் விசுவாசமாக என் பிள்ளை பால் குடி மறந்ததும், பால் குடி ஒரு 5 வயது இருக்கும் பால் குடி மறக்கும் போது, அன்றைய காலகட்டங்களில் பால் குடி மறந்ததும் நான் கொண்டு உமக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்லி இந்த அன்னாள் தேவனோடு வேண்டிக் கொள்கிறார். இந்த பிள்ளையையும் கொண்டே அங்கே விட்டாச்சு. இந்த பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு விட்டாச்சு. நான் உங்களுக்கு முன்னாடி மனக்கிலேசத்தின் அழுதேன். அந்த பெண் பிள்ளை தான் நான். எனக்கு தேவன் பிள்ளையை தந்தால் உங்களிடத்தில் விடுகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று. ஏலிக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, எனக்கு ஏதாவது வேலை செய்யட்டும் என்று ஏலி அங்கே ஏற்றுக்கிடுகிறார். 1 சாமுவேல் 2:1 முதல் 10 வரை வாசிக்கும் போது இவள் நல்ல அழகாக பாடுவாள். தேவனை நீங்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிக்கும் போது இவள் தேவனை நல்ல ஒரு இலக்கிய நயத்தோடு பாடுவாள். இதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும். இங்கே இப்போது வாசிப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 18 வசனம் 21 வரை வாசியுங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏப்போத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவள் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். நாம் பொருத்தனை பண்ணி ஒரு பிள்ளைகள் கிடைத்ததும் பிள்ளை இல்லாமல் இருக்கும். பொருத்தனை பண்ணி பிள்ளை கிடைத்த போது நாம் அநேகம் பேர் பொருத்தனையை மறந்து விடுவோம். இங்கே அன்னாள் கரெக்டாக கொண்டு பொருத்தனையின்படி அவள் கொண்டு விடுகிறாள். அதற்கு இவளுக்கு அதன் பிறகு 5 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் கொடுத்து இவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாள். இவள் வருடந்தோறும் வருவாள். வரும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு சட்டையை தைத்து கொண்டு வந்து கொடுப்பாள். 3வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. அந்த காலகட்டத்தில் தேவனுடைய வசனம் ஒன்று அங்கே இல்லை. எல்லாரும் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாக யாரும் வாழவில்லை. இந்த ஏலி தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளும் பாவ காரியங்களை செய்கிறார்கள். இதை ஏலி அறிகிறான். அறிந்து கண்டித்தாலும் அந்த பிள்ளைகள் உணரவில்லை. மற்றும் அநேக ஜனங்களும் இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் பினகாசும் ஓப்பனியும் இந்த 2 பேரும் அங்கே செய்த பாவங்களையும் அங்கே இந்த பலியிடப் போகிற பொருட்களை இவர்கள் அபகரித்து கொள்கிறதும் எல்லாம் இவர் யார் சொன்னாலும் அந்த 2 பிள்ளைகளும் திருந்தவில்லை. அந்த ஆசாரியர்களே அங்கே தவறு செய்கிறார்கள். ஆசாரியர்கள் தவறு செய்யும்போது அந்த மொத்த இஸ்ரவேல் தேசமும் என்ன ஆகும் பாருங்க. ஆசாரியர்களே அங்கே பாவம் செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள். மக்களை திருத்த வேண்டியவர்கள், மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிற வேண்டியவர்கள், அவர்கள் தப்பு பண்ணுகிறார்கள் அங்கே. அப்போது அந்த மொத்த இஸ்ரவேல் தேசமும் பாவத்தின் பிடியில் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
மூன்றாவது அதிகாரம் 1 சாமுவேல் 3 முதல் 8 வரை வாசியுங்கள். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர், சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். போதும். இங்கே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்கு குத்துவிளக்கு இருக்கும், பலிபீடம் இருக்கும், மேசை இருக்கும், சமூகத்தப்பக்கம் இருக்கும். அங்கே விளக்கு அணையாமல் இருப்பதற்கு ஏலி அங்கே படுத்து கொண்டிருப்பார். அதற்கு பக்கத்து அறை தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். வெளிப்புறம் எல்லாம் பிரகாரம், அங்கே எல்லாரும் போகலாம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியனுக்கு போகலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியனுக்கு போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையான அப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தில் தான் இந்த ஏலி அங்கே படுத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே படுத்திருக்கிறார். விளக்கு அணையக்கூடாது. விளக்கு விடியற்காலம் 3 மணி வரை எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக அங்கே ஏலி படுத்து கொண்டிருக்கிறார். சாமுவேலும் பக்கத்திலே, இந்த வாசலுக்கு பக்கத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிடுவார். அப்போது இவருக்கு தெரியாது கர்த்தர் பேச. நம்ம ஏலி இடத்தில் போய் நீங்கள் கூப்பிட்டீங்களா என்று. அடுத்தும் சாமுவே, இல்லை படுத்துக்கொள், நான் கூப்பிடவில்லை. அடுத்தும் படுத்து கொண்டிருக்கும் போது 2ஆம் விசையும் கூப்பிடுவார். 3ஆம் விசையும் சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடுவார். அப்போதுதான் ஏலி சொல்லுவார், இனி கூப்பிடும்போது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று இங்கே ஏலி சொல்லிக் கொடுக்கிறார். அதன்படி இவர் எங்கே போகிறான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறான். அங்கே இவை படுத்திருக்கும் போது கர்த்தர் சாமுவேலிடத்தில் ஏலியினுடைய அழிவை பற்றி சொல்லுகிறார். முதலாக அவன் கேட்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஏலியினுடைய அழிவு. நான் ஏலியையும் ஏலியினுடைய குடும்பத்தாரையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் இந்த சாமுவேலோடு பேசுவார். இது விடியற்காலம் ஆகும்போது சாமுவேல் 15வது வசனம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 15வது வசனம், சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அப்போ எங்கே படுத்திருக்கிறான்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே படுத்திருக்கிறான். அங்கே பிரதான ஆசாரியனுக்கு, மகா பிரதான ஆசாரியன் மோசேக்கு அங்கே போகலாம். மோசே மகா பிரதான ஆசாரியன். அது இப்போ இந்த காலகட்டத்தில் ஏலி பிரதான ஆசாரியன். அவன் மகா பிரதான ஆசாரியன் கிடையாது, பிரதான ஆசாரியன் ஏலி. மோசே ஆரோன் காலத்தில், எலெயாசார் காலத்தில் அங்கே ஆசாரியர்களாக இருந்தபோது மோசே மகா பிரதான ஆசாரியன். அவன் உடுப்பு, சாதாரண உடுப்பு போட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். மற்றவர்கள் பிரதான ஆசாரியர்கள் போகும்போது அங்கி போட்டுக்கொண்டு போக வேண்டும், தலையில் கிரீடம் வைக்க வேண்டும், ஏபோத்து தரித்து மார்பதக்கங்களை பிரண்டில் வைக்க வேண்டும், வலது கையில் தூபகலசத்தோடு இடது கையில் இரத்தத்தோடு போக வேண்டும். இந்த மாதளம்பழங்கள் போல
மணிகள் கட்டி விட்டிருக்க வேண்டும். அந்த மணிகள் அடித்து கொண்டிருக்க வேண்டும். நடந்து அந்த உடன்படிக்கை பெற்றி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சுத்தம் அங்கே போய் இரத்தத்தை தளித்து இந்த தூப பலிபீடத்தை தூபத்தை காட்ட வேண்டும். புகை எழும்ப வேண்டும். இந்த பிரதான ஆசாரியன் அங்கே போகும்போது சங்கிலினால் கட்டி வைத்திருப்பார்கள். அங்கே பாவம் செய்துவிட்டு இந்த பிரதான ஆசாரியன் போனால் அந்த இடத்தில் போனதும் செத்து போவான், இறந்து போவான். ஆனால் வேற யாருக்கு அங்கே உள்ளே போய் அந்த பிரேதத்தை எடுக்க முடியாது. இங்கே வெளியே நின்றுதான் அந்த மணி ஓசை கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் செத்துப்போனான் என்று புரிந்து அவனை இந்த சங்கிலியால் கட்டி இழுத்து வெளியே எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான ஸ்தலம், அதுதான் தேவனுடைய ஆலயம். அங்கே இருந்து கதவை திறந்து இந்த சாமுவேல் வருகிறார். அப்போது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், எல்லோரும் ஏற்றுக்கிடுவார்கள். மோசேக்கும் சாமுவேலுக்கு மட்டும்தான் மார்பதக்கமோ அங்கியோ ஒன்றும் வேண்டாம். அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தில் இவர்களுக்கு போய் வரலாம். எல்லாருமே ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பம், எல்லாருமே வெறுக்கப்பட்ட ஒரு குடும்பம், எல்லாருமே பரிகாசப்படுத்திய ஒரு குடும்பத்திலிருந்து சாமுவேல் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே வருகிறதை பார்த்து எல்லோரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை ஆசாரியனாக ஒரு லேவியனாக ஏற்றுக்கிடுகிறார்கள். அங்கே அதன் பிறகு 20 வருடம் காலம் இருண்ட காலம், 20 வருட காலம் இருண்ட காலம். 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது பெலிஸ்தர்கள் இவர்களோட யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள் எபனேசர் என்றுள்ள இடத்தில். அங்கே யுத்தத்துக்கு போய் இவர்கள் 4000 பேரை வெட்டி போடுகிறார்கள். 4000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் 4000 பேர் வெட்டி போடுகிறார்கள். அதன் பிறகு இவர்கள் எல்லோரும் ஆலோசனை செய்து நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகாததனால் தான் நமக்கு இந்த அழிவு வந்தது என்று சொல்லி சீலையாம் என்று சொல்லுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பினேயாசும் ஓப்பனியுமாக எடுத்துக்கொண்டு போவார்கள். இவர்கள் அங்கே கொண்டு போய் வைத்த உடனே அந்த யுத்த களத்தில் இவர்கள் ஒரு ஆர்ப்பரிப்பான சத்தம் போட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்தது, இனி நமக்கு இங்கே எல்லாம் வெற்றிதான், நாம் பெலிஸ்தர்களை மேற்கொள்ளலாம், அவர்களை அழித்து போடலாம் என்ற ஒரு பயங்கர சத்தத்தை, இடி முழக்கமான சத்தத்தை உண்டு பண்ணுவார்கள். இந்த சத்தத்தை உண்டு பண்ணினதும் பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டு கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி வந்தது, கர்த்தர் எகிப்தில் உள்ள பார்வோனையும் கூட்டத்தாரை அழித்தவர், எல்லா தேசங்களை அழித்தவர், இனி நாம் இவர்களிடத்தில் எப்படி நாம் தோற்று போவோம் என்று சொல்கிறார்கள் பெலிஸ்தர்கள். அப்போது அங்கே பெலிஸ்தர்களுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஆண்களைப் போல புருஷர்களைப் போல தைரியமாக போங்கள், அவர்களை நாம் மேற்கொள்ளலாம், நீங்கள் பயப்படாதீங்கள் என்று சொல்லி போய் இவர்களோடு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும்போதும் 30,000 பேர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போகிறார்கள். ஓப்னியும் பினகாசும் செத்து போகிறான். இந்த செய்தி இங்கே வருகிறது. ஏலிக்கு ஒருவன் செய்தி கொண்டு வந்து கொடுக்கிறான். ஏலிக்கு செய்தி கொடுக்கும்போது ஏலி இதை கேட்டதும் அப்படியே ஒரு நல்ல ஒரு சேரல் இருக்கும்போது அப்படியே அதிர்ச்சியாகி மலர்ந்து விழும்போது அவனுடைய பிடரி முறிந்து அவன் செத்து போவான். அவன் கொஞ்சம் சூழித்த பருமனான மனிதனாக இருப்பான் ஏலி. பினகாசுடைய மனைவி பிரசவம் படுகிறது. இதை கேள்விப்படுவாள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து கொண்டு போனார்கள், என் புருஷனை கொண்டு போட்டார்கள், ஏலி மாமாவை கொண்டு போட்டார்கள் என்று இவளும் அந்த இடத்தில் குனிந்து அப்படி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாள். அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிடுவார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அற்று போனது என்று சொல்லி அங்கே இக்கபோத் என்று பெயரிடுவார்கள். அவளும் அப்படியே இறந்து போவாள். இவர்கள் இந்த உடன்படிக்கையை பற்றியே கொண்டு போவார். இந்த ஏலியினுடைய குடும்பத்தார் அழிந்து போகிறார்கள். இந்த ஏலியுடைய குடும்பத்தை சாமுவேலோடு கர்த்தர் சொன்னதும், ஒரு தேவனுடைய மனிதன் ஏலியோட பேசினதும், இவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் இவர்கள் அழிந்து போகிறார்கள். இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டியவர்கள் நல்வழிப்படுத்தாதனால் அந்த குடும்பம் அப்படியே அழிந்து போகிறது. இந்த உடன்படிக்கையை கொண்டு போவார்கள். இவர்கள் அஸ்தரோத்திலே கொண்டு போய் தாகோனின் கோவிலிலே வைப்பார்கள். தாகோனின் கோவிலிலே பெலிஸ்தர்கள் கொண்டு வைத்து மறுநாள் பார்க்கும்போது அது கமந்து அப்படியே விழுந்து கிடக்கும். கமந்து விழுந்து கிடக்கும்போது அதை எடுத்து நிமிர்த்து வைப்பார்கள்.
அதன் பிறகு மறுநாள் பார்க்கும்போது கை வேற கால் வேறையாக உடைந்து கிடக்கும். அங்கே கொப்பளங்களும் மூலவாதிகளும் மனிதர்கள் இறந்து போவதும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் அங்கே அழுகுரல் கேட்கும். அப்போது இவர்கள் அங்கே இருந்து எடுத்து காத்து கொண்டு போவார்கள். காத்திலிருந்து எக்ரோனு கொண்டு போவார்கள். 6 மாதம் அப்படியே சுற்றுவார்கள். அதன் பிறகு இவர்களுக்குள் ஆலோசித்து அங்கே நிறைய இனங்கள் செத்து போவார்கள். பெலிஸ்தர்கள் செத்து போவார்கள். கூக்குரல் அதிகமாக இருக்கும். இவர்களை இந்த உடன்படிக்கை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பசுமாட்டை கட்டி ஒரு வண்டி உண்டாக்கி இதை இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புவார்கள். அந்த பசுமாடு அப்படியே கொண்டு இங்கே பெத்சிமேஸ் என்றுள்ள இடத்துக்கு வரும். இங்கே பெத்சிமேஸ் மக்கள் இவெல்லாம் அறுவடை காலம் அறுவடை செய்து கொண்டிருப்பார்கள். இதை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்ப்பார்கள். அங்கே 50,070 பேர் அங்கே உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் இறந்து போவார்கள். அதன் பிறகு இவர்கள் கூக்குரலிட்டு அந்த பெலிஸ்தரை கூப்பிட்டு இவர்கள் கொண்டு கீரியாத் அர்பா மலை தேசத்திலே கொண்டு வைப்பார்கள். 20 வருடம் அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கேயே இருக்கும். இந்த இடத்தில் ஒன்றும் சாமுவேல் வரமாட்டார். சாமுவேலை நாம் காணவும் முடியாது. 7வது அதிகாரத்தை 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 2வது வசனம், பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் 12 கோத்திரத்தாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இங்கே தான் சாமுவேல் 20 வருடங்கள் தான் சாமுவேல் வாராரு. இவர்களெல்லாம் இருண்ட வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக வாழவில்லை. உடன்படிக்கை கொண்டு போனவுடன் வெற்றி கிடைக்க என்று நினைக்கிறார்கள். உடன்படிக்கை கட்டி கொண்டு போனது வெற்றி கிடைக்கவில்லை. நாமும் என்ன நினைப்போம்? பைபிளை வைத்திருந்தால் போதும், கையில் ஒரு பைபிள் இருந்தால் போதும், நமக்கு தேவன் எல்லாம் நல்லாக நடத்துவார். நான் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போனால் போதும், வீட்டில் பைபிள் வச்சிருந்தால் போதும், உறங்குத இடத்தில் பைபிள் வைத்திருந்தால் போதும், தேவன் நமக்கு நன்மை நடத்துவார் என்று நினைப்பார்கள். அப்படி நன்மை கிடைக்காது அன்பானவர்களே. பைபிளை நான் படிக்க வேண்டும். படித்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து நான் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி, ஒத்தாசை, நன்மை கிடைக்கும். இங்கே அப்படிதான் சாமுவேல் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், நம்ம முழு இருதயத்தோடும் தேவனை நம்பணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். 7வது அதிகாரத்தில் 10வது வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். 1 வயசு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு சர்வாங்க தகன பலி கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து ஒரு நாள் இருந்து ஆண்டவரை நோக்கி இந்த சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறான். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் போது கர்த்தரிடத்தில் இவர்கள் எல்லாம் மனம் திரும்பி சர்வாங்க தகன பலி இடுகிறார்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அவர்களெல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்னால தோற்று போனார்கள். சாமுவேல் இவர்களை கர்த்தரிடத்தில் மனம் திருப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து இவர் சர்வாங்க தகன பலியிட்டு கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்ளணும். அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் தொழுது கொள்ளாமல், தாகோன் சிலைகளை தொழுது கொள்ளாமல், அஸ்தோத்தை தொழுது கொள்ளாமல் கர்த்தரை மட்டும் தொழுது கொள்ளுகிறார்கள். அப்போது
இவர்கள் பெலிஸ்தர்களினாலே இவர்களுக்கு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பாடு, கொலை, இவர்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. இவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு போகிறார்கள். ஒன்று சாமுவேல் 7வது அதிகாரம் 15, 16, 17. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சாமுவேல் அடுத்து என்ன பண்ணதான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் இனங்களில் ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரம் உண்டு. ஒரு கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு அவர்களுக்கு சொத்து கிடையாது. அவர்களுக்கு ஒரு கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த இடத்தில் 4 மூலையில் அவர்களுக்கு ஆசாரிய பட்டணத்தை செய்து கொடுத்து அதிலே வாழ்வார்கள். ஆனால் காலேப்புக்கு ஒரு கோத்திரம், அவனுக்கு அந்த எப்ரோன் பள்ளத்தாக்கை கொடுத்ததினால் அவனுக்கும் ஒரு பூமி, அவனுக்கும் அந்த 4 லேவிய ஆசாரிய பட்டணங்கள். அப்படி 4 கோத்திரங்களை எடுத்து 4 கோத்திரத்தில் உள்ள லேவியர்களாகிய இளைஞர்களை எடுத்து அவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டி, காலேஜ் கட்டி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பான். முதல்ல கில்காலே வடக்கற்றத்திலே, அங்கே மேற்புறத்திலே 4 கோத்திரத்தாருக்கும் 16 ஆசாரிய பட்டணங்கள் இருக்கும். அந்த 16 ஆசாரிய பட்டணங்களில் உள்ள வாலிபர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கர்த்தரின் வார்த்தையை கற்றுக் கொடுப்பான். 3 மாதம் அங்கே தங்கியிருப்பான் சாமுவேல். அடுத்து இந்த பக்கம் கில்காலிலே வந்து இங்கேயும் வந்து 4 கோத்திரங்களை எடுத்து இங்கே அவர்களுக்கும் ஆசாரிய பட்டணங்களிலிருந்து 16 பட்டணங்களிலிருந்து இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இங்கேயும் வந்து இவர்களுக்கு இந்த லேவியர்களுக்கு இளைஞர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை இங்கே கற்றுக் கொடுப்பான். கில்கால் மேலற்றம், எடை வந்து பெத்தேல், அடுத்து மிஸ்பா வந்து இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற சீலேயாம் பக்கத்தில் தான் இந்த மிஸ்பா வரும். இங்கே வந்து 4 கோத்திரத்தாரை எடுத்து அவர்களுடைய லேவி கோத்திரத்திலிருந்து அந்த ஆசாரிய பட்டணத்தில் இந்த இளைஞர்களை எடுத்து இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான். 3 மாதம் கற்றுக் கொடுத்து கொண்டு இங்கே வரும்போது அந்த 3 மாதம் அந்த லேவியர் இளைஞர்கள் மற்ற இஸ்ரவேல் 11 கோத்திரத்தாருக்கும் இவர்கள் படித்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை படித்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து இந்த பக்கம் வந்து கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வந்தால் இங்கே வந்து அடுத்து மிஸ்பாவில் வரும்போது இங்கே அப்படி 9 மாதமும் இப்படி சுழன்று கொண்டே இருப்பான். அடுத்து இவன் வீட்டிற்கு ராமா, இவனுடைய வீடு இருக்கிற இடம் ராமா, அங்கே வந்து 3 மாதம் ஓய்வெடுக்கதும் அங்கே நியாயங்கள் விசாரிப்பான். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசு. அன்பானவர்களே, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அங்கே போனால் இன்ன கிடைக்கும், அப்படி நாம் போகக்கூடாது. அதற்குத்தான் இந்த வேதத்தை நான் உங்களுக்கு அப்படியே வரலாறு ரீதியாக நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அநேகர் இதன்படி வாழுகிறதில்லை. தேவன் இல்லை என்று நினைக்கிறார்கள். மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள். அடுத்தவன் எப்படி வாழ்கிறார் அதே போல நாமும் வாழ்வோம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது நமக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி வரும். நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு காரியத்தை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு அவர் தருவார். அந்த கஷ்ட காலத்திலும் நாம் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அநேகர் உள்ளம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்றும் மதுபானத்தை குடிக்கிறார்கள், சினிமாவை பார்க்கிறார்கள், தவறான காரியங்களுக்கு ஈடுபடுகிறார்கள். அப்படி என்று நடந்தால் எந்த மகிழ்ச்சியும் வராது. அது அந்த நேரத்துக்கு தான் இருக்கும். அடுத்து அதை முடிந்து வரும்போது பின்னும் அதைவிட துக்கம் அதிகமாக வரும். அதைவிட அதிகமான துக்கங்கள் நமக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் அங்கே கல்லூரிகள் அமைத்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே கற்றுக் கொடுத்து இதனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் கடவுளுக்குள்ளே வருகிறார்கள். 1 சாமுவேல் 19-18 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே நாயோதின் என்ற இடம் வருகிறது. சாமுவேலும் தாவீதும் சவுலுக்கு பயந்து அந்த நாயோதிலே தங்குகிறார்கள் என்று. நாயோதர் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே, யூத மொழியிலே அது வந்து காஸ்டல். நாம் இங்கே காஸ்டல் என்று சொல்லுது, அது நாயோதில் என்று சொன்னால் காஸ்டல். நமக்கு தெரியாது, நம்ம வாசித்து அப்படியே போவோம். அங்கே இவர்கள் தங்குகிறார்கள்.
இது யார் கட்டினது? சாமுவேல் கட்டினது. இந்த இவர்களுக்கு தங்கவும் லேவி கோத்திரத்தாருக்கு தங்கவும் படிக்கவுமாக கட்டினது. வந்து போகிற அடுத்த கோத்திரத்தார்கள் எல்லாம் அங்கே படிக்க வேண்டும். அவர்களுக்கு இவர்கள் லேவியர்கள் கிளாஸ் எடுத்து அவர்களை கர்த்தரின் வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டு? அங்கே தீபம் வெளிச்சம் உண்டாகும், இருள் மறையும், அந்தகாரம் மறையும், செழிப்புண்டாகும், நமக்கு சந்தோஷம் உண்டாகும், நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், நமக்கு சகோதரத்துவம் உண்டாகும், நமக்கு சண்டை, நமக்கு அடி, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் எதுக்கு நமக்கு சண்டை, இதற்கு நாம் பிரச்சனை, இதற்கு பொறாமை ஒன்றுமே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரவர் வாழும்போது பிறருக்கு தீமை செய்யாமல் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று இந்த வேதத்தை படிக்கும்போது நமக்கு கர்த்தர் நமக்கு புரிந்து கொள்ள நமக்கு செய்வார். எரேமியா 15:1 கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்திற்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எரேமியா 15:1 எரேமியா பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். எரேமியாவோட இருந்து மோசையோட சாமுவேலை ஒப்பிட்டு பேசுகிறார். மோசே மகா பிரதான ஆசாரியன் மோசே, அந்த மகா பிரதான ஆசாரியனை ஒப்பிட்டு இந்த சாமுவேலையும் கர்த்தர் பேசுகிறார். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாட்டிலே மோசேயும் இந்த சாமுவேலும் மகா பிரதான ஆசாரியர்கள், மகா பிரதான ஆசாரியர்கள். இவர்களை இயேசுவோடு ஒப்பிட்டு எரேமியா 15:1 இங்கே நாம் வாசிக்கிறோம். ஒரு ஒதுக்கப்பட்ட குடும்பம், ஒரு சுதந்திரம் இல்லாத பரதேசிகளாக வாழ்ந்த குடும்பம். நாமும் பரதேசிகளாக வாழுகிறோமா? நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் இன்றைக்கு சமுதாயத்தில் விலை இல்லாமல் வாழ்கிறோமா? எல்லோரும் நம்மளை இகழ்ச்சியாக பார்க்கிறார்களா? அவர்கள் மத்தியில் உங்களையும் என்னையும் தேவனால் உயர்த்த முடியும். ஒரு சாமுவேலை உயர்த்தினவர் நம்மளையும் உயர்த்த முடியும். இவர் அடுத்து தான் முதல் பேர்சபா வரை நியாயம் விசாரிக்கிறான். இவர் அடுத்து சவுலையும் அடுத்து தாவீதையும் அரசனாக நியமிக்கிறார். சவுல் தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சாமுவேல் 2 அரசர்களை உண்டு பண்ணுகிறார். அரசர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி இராணுவத்தை நடத்த வேண்டும், நீங்கள் எப்படி உடை அணிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படி இந்த மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சாமுவேல் ஒரு பட்டியலிட்டு சவுலுக்கு முதல் ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் முதல் ராஜாவுக்கு கொடுக்கிறார். அந்த பிளான் எல்லாம் தயாரித்து கொடுக்கிறவர் இந்த சாமுவேல் தான். சாமுவேல் ஒரு லேவியன், அடுத்து ஆசாரியன், அடுத்து பிரதான ஆசாரியன், அடுத்து மகா பிரதான ஆசாரியன், அடுத்து தீர்க்கதரிசி, அடுத்து தீர்க்கதரிசியின் தலைவன், அடுத்து ராஜாக்களை ஏற்படுத்தினவன், 7 வரங்களை பெற்றவன் இந்த சாமுவேல். ஒரு பரதேசி எல்கானா அன்னாள் குடும்பத்திலிருந்து அவனுடைய தாய் பரிசுத்தமாக கடவுளிடத்தில் ஜெபித்து கேட்டு கடவுளுக்கென்று அந்த பிள்ளையை ஒப்படைக்கும் போது அந்த பிள்ளை பெரியவனாக வளர்ந்து ஒரு லேவியனாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு பிரதான ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசியின் தலைவனாக, இந்த 2 அரசரங்களை ஏற்படுத்தியவனாக இன்றைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பமாக அவர் விளங்கி இருக்கிறார். பார்த்து கொள்ளுங்கள், இது எல்லாமே உண்மை. இந்த வேதம் சத்தியம். வேதத்தில் உண்மை எல்லாமே உண்மை, பொய் ஒன்றுமே கிடையாது. எல்லா வார்த்தைகளும் உண்மையான வார்த்தைகள். ஒரு வார்த்தையும் தவறாமல் வேதத்தை கற்று தியானித்து தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருந்து அவரோடு ஜெபம் பண்ணி நீங்கள் உங்கள் வீடுகளில்
நீங்கள் ஜெபம் பண்ணி வாழும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எங்களையும் நாம் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் ஒரு எழுந்து நின்று ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு இருந்து நீங்கள் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் அனைவரும் நம்ப வேண்டும் ஆண்டவரே, இது டென்னிஸ் பேசவில்லை, டென்னிஸோடு இருந்து ஆவியானவர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார் என்று இவர்கள் எல்லோரும் உணர வேண்டும் அப்பா. என்னால் ஒன்றும் இந்த வேதத்தை தியானிக்கவோ என்னால் இதை படிக்கவோ முடியாதப்பா. நீர்தான் என்னை ஒருமுகப்படுத்தி இதை படிக்க வைத்து இந்த செய்திகளை இங்கே பேச வைக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேவ ஜனங்களையும் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து இந்த கூட்டத்தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நடத்தி தருகிறதற்காய் இந்த இடத்தில் இந்த பகுதியில் தேவனுடைய வார்த்தை இந்த தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் கிருபை செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தை இந்த பகுதி எங்கும் ஆண்டவரே பிரசித்தமாகட்டும் அப்பா. இங்கே ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா, இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. சாமுவேலோடு இருந்து நீங்கள் எழுப்புதலை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் மனம் திரும்ப வைத்தீரே, உம்மண்டைக்கு எல்லா ஜனங்களையும் திருப்பினீரே அப்பா. அதே போல் இங்கேயும் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்டு இங்கே நாங்கள் எல்லாரும் உமக்குள் பிரியமாக உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ, உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் எங்கள் இருதயத்தில் ஏவுங்கப்பா. எங்களுக்கு அதற்குரிய ஞானத்தை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் வாழ உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அங்கே ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க இங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி வாழ இவர்களுடைய இருதயங்களில் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி வாழ இவர்கள் இருதயங்களில் கிரியை செய்யுங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே எல்லாருடைய வறுமைகளும் நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் அனைவரின் வறுமைகளும் ஆண்டவரே தீர்ந்து போக கிருபை செய்யுங்கப்பா. வறுமைகள் எல்லாம் தீரணும் ஆண்டவரே. படிப்பில் உண்டான வறுமைகள் தீரணும். எல்லா பிள்ளைகளும் படிக்க இப்போது ஸ்கூல் திறக்கிற நேரம், எல்லோருக்கும் ஆண்டவரே பீஸ் கட்டவும், துணிகள் வாங்கவும், புஸ்தகங்கள் வாங்கவும், எந்தெந்த காலேஜுகள் படிக்கும்போது, எந்த ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி ஆண்டவரே என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று அவர்களுக்கு ஆண்டவரே உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருத்தரும் கெட்டு போகிறது ஆண்டவரே. எல்லோரும் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் அப்பா. எல்லோரும் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் அப்பா. எல்லார் குடும்பங்களும் ஆசீர்வாதமாக ஆண்டவரே எல்லார் வீடுகளிலும் உம்முடைய வார்த்தை தொனிக்கும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. எல்லா வீடுகளிலும் உம்மோடு ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, அவரவர் உள்ளங்களில் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்கள் இருதயங்களில் தங்கி இருக்க, உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ எல்லாரும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே.